ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி கட்டிங்ஸு எப்படி சீக்கிரமாக ரூட்டு வர வைக்கிறது, அதிகமாக ரூட்டு வர்றதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாமந்தி செடியிலேருந்து அப்பப்போ கிளை கட் பண்ணிவிட்டு பிரான்ச்சு பதியம் வச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரே டைம் நான் கட் பண்ணல. எப்போவுமே புது சாமந்தி செடி வாங்கினா நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுடணும். பாதி அளவு நீங்கள் இறக்கி கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டு க்ரோத் இருக்கும், ஃபாஸ்ட்டாக வளரும் பிளான்ட்டு. சாமந்தி செடி புதுசாக வாங்கினா அது போல் தான் நம்ம கட் பண்ணி விடணும். அப்படியே பூ மட்டுமே கட் பண்ணாமல் இறக்கி கட் பண்ணோம் பிரான்ச்சு. இப்போ நம்ம ஒரு கட்டிங்ஸ் எடுக்கிறோம் பாருங்கள். இப்போ இது வந்து கட் பண்ணிவிட்டு நட்டைக்கலை இப்போ தான் கொஞ்ச நாள் ஆகுது, 3 days இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இது போல் கட்டிங்ஸ் நட்டதுக்கப்புறமா வந்து ஏற்கனவே மஞ்சத்தூள், ரைஸ் பவுடரு அதெல்லாம் வந்து கட் பண்ண இடங்களெல்லாம் தடவிட்டு அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ளே நடலாம் சொல்லியிருக்கேன். இல்லை மண்ணுக்குள்ளே போட்டுட்டு கூட கலந்துட்டு நடலாம் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த செடியில் வந்து இந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன் பாதியில், கண்ணு பகுதி இல்லாமல், அதாவது இலைக்கிட்ட இங்கே கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளை வச்சது இது. ஆனால் கண்ணு பகுதி உடைச்சி பாருங்கள், இப்போ 2 கிளை இப்படி பிரான்ச் வந்திருக்கு. கண்ணு பகுதின்னா இது போல் உடைக்கணும். நீங்கள் பாருங்கள், இது போல் உடைச்சிங்கன்னா சைட் பிரான்ச்சஸ்ஸு இந்த இடத்துல கண்ணு பகுதி. இது போல் வந்து கண்ணு பகுதி உடச்சி வைக்கும்போது சீக்கிரமாக ரூட் வரும். அதுக்காக நான் 2 மெத்தட் சொல்கிறேன். கண்ணு பகுதி உடச்சி வைக்கும்போது வந்து ரைஸு நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். தண்ணியில் போட்டு ஊற வச்ச உடனே இப்போ நல்லா இப்போ காலையில் போட்டுட்டு நீங்கள் சாயங்காலம் அந்த தண்ணி எடுக்கணும். 1 ஸ்பூன் போட்டுட்டு நான் சொல்கிறேன். இது போல் போட்டுட்டு ரைஸ் வாட்டரில் இது போல் வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுடணும். ரைஸ் வாட்டரில் இது போல் சாமந்தி பிரான்ச் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போடும்போது ரைஸ் வாட்டரில் சீக்கிரமாக ரூட்டு வரும். அதாவது கண்ணு பகுதி உடச்சி போட்டான்னு நான் சொல்கிறேன். இது போல் போட்டதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வச்சுட்டா ரூட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம மாற்றிக்கலாம். இந்த தண்ணியில் வந்து ஒரு நாள் மட்டும், அதாவது 2 days வரைக்கும் வைக்கலாம். 3வது நாள் தண்ணி மாற்றணும். இதே ரைஸ் வாட்டர் போலேயே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா ப்ளைன் வாட்டரில் ஒரு 3 days வைக்கணும். அது போல் தண்ணி அப்பப்போ மாற்றிக்கிட்டே வரணும். நல்ல தண்ணி, ரூட்டு சீக்கிரமாக வரும். இன்னொரு விதமாக சொல்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் வந்து அதே தான், ஆனால் கொஞ்சம் மெத்தட் வேறு தான். இது போல் ரைஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா ரைஸ் வாட்டர் வந்து இதில் ஊற்றலாம், மண்ணுக்குள்ளே வச்சுருந்த கட்டிங்ஸ்க்கு. ஆனால் நீங்கள் வந்து தோசை மாவுலாம் வச்சுருப்பீங்க பாருங்கள், அது போல் தோசை மாவு கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த ரைஸ் வாட்டர் 1 ஸ்பூன் போட்டு இது போல் ஊற வைக்கிறீங்க. இந்த பிளான்ட்டுக்கு வச்சுட்டு இந்த கட்டிங்ஸ் ரூட் வர்றதுக்கு நம்ம போட்டுட்டு இந்த ரைஸை வந்து இது போல் ஒரு பிளான்ட் கட்டிங்ஸ்க்கு இந்த ரைஸை மேலுக்கு போட்டுட்டு சாயில் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெறும் தண்ணி கூட நீங்கள் இது போல் ஊற்றிக்கலாம். 2 விதமாக உங்களுக்கு ஒரே டைம் யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு 2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ ரைஸ் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கட்டிங்ஸ் நட்ட செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கட்டிங்ஸ் வந்து கண்ணு பகுதி உடச்சி இது போல் ரைஸ் வாட்டர் இது போல் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஒரே டைமு 2 விதமாக போட்டுக்கலாம். அந்த அரிசி மட்டும் நம்ம இது போல் பிளான்ட்டுக்கெல்லாம் போட்டுக்கலாம். இது போல் நட்ட பிளான்ட்டுக்கு சொல்கிறேன் நான். இது போல் ரைஸ் வாட்டரில் கிரிசாந்திமம் பிரான்ச்சிலேருந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு கிளை போட்டிங்கன்னா சீக்கிரமாக ரூட்டு வரும், அதிகமாக ரூட் இருக்கும். 2 விதமாக பண்ணிங்கன்னா சூப்பராக செடி சாமந்தி கன்று வளரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.